12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள். அதில் இப்போ பயிற்சி 8.6ல் 8வது கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸு க்யூப் மைனஸ் 3x² ஒய் க்யூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட எக்ஸ் ஈக்குவல் டு எஸ் இ பவர் டி, அப்புறம் ஒய் ஈக்குவல் டு எஸ் இ பவர் மைனஸ் டி, இது மாதிரி 2 துணை சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, முதல்ல எக்ஸை பொறுத்து பகுதி வகைப்படுத்தணும். அதாவது டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸை தவிர மீதி இருக்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட். 3x² மைனஸ் 2 முன்னாடி வந்ததுன்னா இந்த 3 கான்ஸ்டண்ட்டு, ஒய் க்யூபும் கான்ஸ்டண்ட்டு, 3 ஒய் க்யூப் அப்படியே இருக்கும். x² 2x அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் 3x² மைனஸ் 3 6 எக்ஸு ஒய்யோட அடுக்கில் 3, இது டோ இசட் பை டோ எக்ஸ். அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம், இசட்டை ஒய்யை பொறுத்து பகுதி வகைப்படுத்த போகிறோம். டோ இசட் பை டோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3ங்கிறது கான்ஸ்டண்ட்டு, அதனால் அது 0 ஆகிடும். மைனஸ் 3x²ங்கிறது கான்ஸ்டன்ட், அது அப்படியே இருக்கும். ஒய் பவர் 3 வகைப்படுத்தினோம்னா 3 முன்னாடி வரும். ஒய்யோட அடுக்கில் 1 குறைஞ்சி 2ன்னு வரும். 3y² ஈக்குவல் டு மைனஸ் 3 × 3 9 x² y² அப்படிங்கிறது டோ இசட் பை டோ எக்ஸ். அடுத்தது எக்ஸை நம்ம பகுதி வகைப்படுத்த போகிறோம். என்ன இருக்குது, டோ எக்ஸ் பை எதை பொறுத்து அப்படின்னா டீயை பொறுத்து, எஸ்ஸை பொறுத்துன்னு 2 இருக்குது. முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம், டோ எக்ஸ் பை டோ எஸ், எஸ்ஸை பொறுத்து நம்ம வகைப்படுத்த போகிறோம். அப்போ என்ன வரும் அப்படின்னா எஸ்ஸுங்கிறத மட்டும்தான் வகைப்படுத்தணும், மீதி இருக்கிறது கான்ஸ்டன்ட். அதே போல் டோ ஒய் பை டோ எக்ஸ் அப்படின்னா அதுலேயும் எஸ்ஸு மட்டும்தான் வகைப்படுத்தணும், மீதி இருக்கிறது கான்ஸ்டன்ட். டோ எக்ஸ் பை டோ எஸ்ஸில் இ பவர் டிங்கிறது கான்ஸ்டன்ட், அப்படியே இருக்கும். எஸ்ஸை வகைப்படுத்தினா 1ன்னு வரும். டோ ஒய் பை டோ எஸ்ஸில் இ பவர் மைனஸ் டிங்கிறது கான்ஸ்டன்ட்டு, எஸ்ஸை வகைப்படுத்தினா 1ன்னு வரும். இது எஸ்ஸை பொறுத்து வகைப்படுத்தினது. அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், டீயை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். டோ எக்ஸ் பை டோ டி ஈக்குவல் டு அதே போல் டோ ஒய் பை டோ டி. டோ எக்ஸ் பை டோ டி அப்படிங்கிறப்ப எஸ் கான்ஸ்டன்ட், அது அப்படியே இருக்கும். இ பவர் டியை வகைப்படுத்தினா இ பவர் டி தான். டோ ஒய் பை டோ டியில் எஸ் கான்ஸ்டன்ட்டு, எஸ் அப்படியே இருக்கும். இ பவர் மைனஸ் டிக்கு இ பவர் மைனஸ் டி தான், அதனால் இ பவர் மைனஸ் டி எழுதிடுறோம். மைனஸ் டிக்கு ஒரு மைனஸ் வரும், அந்த மைனஸை நம்ம என்ன செய்கிறோம், முன்னாடி எழுதிப்போம். மைனஸ் எஸ் இ பவர் மைனஸ் டி, இதெல்லாம் எழுதியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம கணக்கில் கேட்டிருக்கிற டோ இசட் பை டோ எஃப் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி பிரதியிட வேண்டியதான். டோ இசட் பை டோ எஸ் அதனால் கணக்கில் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம எப்படி மதிப்பு கண்டுபிடிக்கிறதுனா டோ இசட் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ எஸ், அங்கே கீழே என்ன இருக்கோ அதை எழுதிடணும். ப்ளஸ்ஸு டோ இசட் பை டோ ஒய், டோ இசட் பை டோ ஒய் இன்ட்டு கீழே டோ ஒய் இருக்கிறதுனால டோ ஒய் பை டோ எஸ். இதில் மதிப்பை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். முதல்ல என்ன இருக்குது, டோ இசட் பை டோ எக்ஸ் இருக்குது. அதுக்கு பதிலாக அதோட மதிப்பை என்ன எழுதியிருக்கோம், 3x² மைனஸ் 6x ஒய்யோட அடுக்கில் 3. அடுத்தது டோ எக்ஸ் பை டோ எஸ், அது என்ன மதிப்பு அப்படின்னா இ பவர் டி, அந்த இ பவர் டியை எழுதிடுறோம். ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய், அதனுடைய மதிப்பு மைனஸ் 9 x² y² இன்ட்டு டோ ஒய் பை டோ எஸ். டோ ஒய் பை டோ எஸ்ங்கிறது இ பவர் மைனஸ் டி, அதை எடுத்து எழுதிடுறோம். இ பவர் மைனஸ் டி ஈக்குவல் டு எக்ஸு ஒய்க்கு பதிலாக கணக்கில் ஆரம்பத்தில் கொடுத்துருக்காங்களே அந்த மதிப்பை பிரதியிட போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக எஸ் இ பவர் டின்னு இருக்கும். s² இ பவர் 2t, ஏன்னா இ பவர் டியை ஸ்கொயர் பண்ணால் இ பவர் 2tன்னு வரும். கணக்கில் ஆரம்பத்தில் கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு
எஸ்ஸு இ பவர் டி அதை எழுதியிருக்கோம் இங்கே. ஸ்கொயருங்கிறதுனால எஸ்ஸு ஸ்கொயர் இ பவர் 2t மைனஸ் 6 எக்ஸுக்கு பதிலாக எஸ்ஸு இ பவர் 2t ஒரு டி தான். அதுக்கப்புறம் ஒய் பவர் 3 ஒய் பவர் 3னா எஸ்ஸு பவர் 3 எஸ்ஸோட அடுக்கில் 3 இ பவர் மைனஸ் டிக்கு வந்து அடுக்கு 3னா மைனஸ் 3tன்னு வந்துடும். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் ஒரு இ பவர் டி இருக்குல்ல அதை எழுதிக்கிறோம். ப்ளஸ் அந்த மைனஸ் இருக்குல்ல அதை வெளியில் எடுத்துரும். மைனஸ் 9 எக்ஸு ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக எஸ்ஸு இ பவர் டி இருக்கு இல்லையா, எஸ்ஸு ஸ்கொயர் இ பவர் 2t ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக எஸ்ஸு ஸ்கொயர் எஸ்ஸு ஸ்கொயர் வரும் இ பவர் மைனஸ் 2t வரும். அதோடு சேர்த்து மிச்சம் கணக்கிலே என்ன இருக்குது அப்படின்னா இ பவர் மைனஸ் டி இருக்குது, அதையும் எழுதிப்போம் இ பவர் மைனஸ் டி. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் சுருக்குவோம். சீக்வல் டு இதில் அந்த இ பவர் டியை உள்ளார கொண்டு வந்தோம்னா 3 எஸ்ஸு ஸ்கொயர் ஏற்கனவே இ பவர் 2t இருக்குது, அந்த இ பவர் டி சேர்ந்ததுன்னா இ பவர் 2t ப்ளஸ் டி இ பவர் 3t வந்துடும். மைனஸ் 6 எஸ்ஸு இன்ட்டு எஸ்ஸு ஸ்கொயர் ரெண்டுத்தையும் பெருக்கிட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா எஸ்ஸோட அடுக்கில் 4ன்னு வந்துடும். இ பவர் மைனஸ் 3t இங்கே ஒரு டி இருக்கா, அதில் ஒரு டி குறைஞ்சிரும். மைனஸ் 3tயில் ஒரு டி போயிட்டா மைனஸ் 2t வரும். அப்புறம் வெளியில் ஒரு டி இருக்குது, அது உள்ளார வர்றப்ப மைனஸ் 2tயில் மறுபடியும் ஒரு டி குறைஞ்சி நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னா இ பவர் மைனஸ் டின்னு கிடைக்கும். எஸ் பவர் 4 இ பவர் மைனஸ் டி மைனஸ் 9 எஸ்ஸு ஸ்கொயர் ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா எஸ்ஸோட அடுக்கில் 4 இ பவர் 2tயும் இ பவர் மைனஸ் 2tயும் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிற இ பவர் மைனஸ் டி மட்டும் வரும். இந்த லைன் முடிஞ்சுது. அடுத்தது சீக்வல் டு 3 எஸ்ஸு ஸ்கொயர் இ பவர் 3t அதுக்கப்புறம் இருக்கிற இந்த ரெண்டுமே ஒரே உறுப்பு தான். இது மைனஸ் 6 தடவை எஸ் பவர் 4 இ பவர் மைனஸ் டி, அது மைனஸ் 9 தடவை எஸ் பவர் 4 இ பவர் மைனஸ் டி. அப்போ மைனஸ் 6ஐயும் மைனஸ் 9ஐயும் சேர்த்தோம்னா மைனஸ் 15 எஸ் பவர் 4 இ பவர் மைனஸ் டி அப்படின்னு வரும். இது வந்து என்னென்னா டோ இசட் பை டோ எஸ்ஸோட மதிப்பு. ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிஞ்சது. இப்போ நம்ம அடுத்தது டோ இசட் பை டோ டியோட வேல்யூ. இதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதுறது? டோ இசட் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ டி, இது எக்ஸுக்கு ப்ளஸ் அடுத்தது ஒய்க்கு டோ இசட் பை டோ ஒய் இன்ட்டு டோ ஒய் பை டோ டி. இப்போ மறுபடியும் அதே மதிப்பெல்லாம் எடுத்து பிரதியிட போகிறோம். டோ இசட் பை டோ எக்ஸுக்கு பதிலாக ஏற்கனவே இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள், என்ன எழுதியிருக்கோம்? 3 எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் 6 எக்ஸு ஒய்யோட அடுக்கில் 3. அப்புறம் டோ எக்ஸ் பை டோ டி அப்படிங்கிறதோட மதிப்பு கணக்கில் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா எஸ் இ பவர் டி. கணக்கிலே பார்த்துங்க, டோ எக்ஸ் பை டோ டிங்கிறது எஸ் இ பவர் டி. இது இது முடிஞ்சிடுச்சு. ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னா கணக்கில் என்ன இருக்கணும் பாருங்கள். டோ இசட் பை டோ ஒய்க்கு மைனஸ் 9 எக்ஸு ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மேலே இருக்குது. அந்த மைனஸ் 9 எக்ஸு ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை இங்கே எழுதிக்கிறோம். அடுத்தது இன்ட்டு டோ ஒய் பை டோ டி, அது வந்து என்னென்னா மைனஸ் எஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் டின்னு இருக்குது. அந்த மதிப்பை எடுத்து இந்த இடத்துல எழுதிக்கிறோம். மைனஸ் எஸ்ஸு இன்ட்டு ப்ராக்கெட்டில் எழுதிப்போம் இ பவர் மைனஸ் டி. இப்போ மறுபடியும் என்ன செய்ய போகிறோம்? இதை கொஞ்சம் சுருக்க போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு இ பவர் டி, ஒய் இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் டின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்களே, அதை அப்படியே இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ஒய்க்கு பதிலாக பிரதியிட போகிறோம். 3 எக்ஸு ஸ்கொயர்னால் எஸ் ஸ்கொயர் இ பவர் டி ஹோல் ஸ்கொயர் வரும். இ பவர் 2tன்னு எழுதிக்கலாம். அதை 3 எக்ஸு ஸ்கொயருக்கு எழுதியாச்சு. மைனஸ் 6 எக்ஸுக்கு பதிலாக எஸ்ஸு இ பவர் டி
ஒய் பவர் 3 இருக்கா, அதனால் அதுக்கு பதிலாக எஸ்ஸோட பவரில் 3, அப்புறம் இ பவர் மைனஸ் டியோட பவரில் 3 போடுறப்ப இ பவர் மைனஸ் 3டின்னு வந்துடும். இதுக்கப்புறம் நமக்கு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி வெளியில் என்ன இருக்குது, எஸ் இன்ட்டு இ பவர் டின்னு இருக்குது. அந்த மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸும் மைனஸும் பெருக்குனா ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 9 எஸ்ஸு இ பவர் மைனஸ் டி, மீதி என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயரும் ஒய் ஸ்கொயரும் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸுக்கு வந்து எஸ் இ பவர் டி, எக்ஸ் ஸ்கொயர்னால் எஸ் ஸ்கொயர் இ பவர் 2டின்னு வந்துடும். அப்புறம் ஒய் ஸ்கொயர் இருக்குது, அதுக்கு பதிலாக எஸ்ஸு இ பவர் மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர், எஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் 2t. இதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் சுருக்கம்தான், சீக்குவல் டு அதில் இருக்கிறத உள்ளார கொண்டு போவோம். 3 நம்பர் அதை எழுதிப்போம். எஸ் ஸ்கொயரையும் எஸ்ஸையும் பெருக்குனா எஸ்ஸோட அடுக்கில் 3, இ பவர் 2டியும் அங்கே வெளில இருக்கிற டியும் சேர்ந்தால் இ பவர் 3t வந்துடும். மைனஸ் 6 எஸ் எத்தனை இருக்குது, எஸ்ஸு எஸ் பவர் 4, அப்புறமேலுக்கு வெளியில் ஒரு எஸ் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்தோம்னா நமக்கு எஸ் பவர் 5. ஈயோட பவரில் பார்த்தோம்னா இந்த ப்ளஸ் டீயும் மைனஸ் 3டியில் ஒரு டி போயிடும். அப்போ இ பவர் மைனஸ் 2t இருக்கும். வெளியில் ஒரு இ பவர் டி இருக்குது, அது உள்ளார வந்தால் மறுபடியும் ஒன்று கேன்சல் ஆகி இ பவர் மைனஸ் டின்னு வரும். மிச்சம் அடுத்தது 9. எஸ் எத்தனை இருக்குது, எஸ்ஸு எஸ் ஸ்கொயரு பெருக்குனா எஸ்ஸோட அடுக்கில் 5. அப்புறம் இ பவர் மைனஸ் டி, அந்த இ பவர் 2tயும் இ பவர் மைனஸ் 2tயும் கேன்சல் ஆகி இ பவர் மைனஸ் டி மட்டும் இருக்கும். 9 எஸ் பவர் 5 இ பவர் மைனஸ் டி சீக்குவல் டு 3 எஸ்ஸோட அடுக்கில் 3 இ பவர் 3t. அடுத்தது இருக்குல்ல, இது வந்து 9 தடவை எஸ் பவர் 5 இ பவர் மைனஸ் டி, இங்கே இருக்கிறது மைனஸ் 6 தடவை எஸ் பவர் 5 இ பவர் மைனஸ் டி. அப்போ 9ல் 6 கழிச்சிட்டோம்னா ப்ளஸ் 3 எஸ் பவர் 5 இ பவர் மைனஸ் டி அப்படின்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் ரெண்டுத்துக்கும் பொதுவாக எதை வெளியில் எடுக்கலாம், 3ங்கிறத முதல்ல பொதுவாக வெளியில் எடுக்கலாம். அடுத்தது ரெண்டுத்துலேயுமே எஸ் இருக்குது, ஒன்றில் எஸ் க்யூப் இருக்குது, ஒன்றில் எஸ் பவர் 5 இருக்குது. அப்போ நம்ம எஸ் க்யூப் அப்படிங்கிறத பொதுவாக வெளியில் எடுக்கலாம். எஸ்ஸோட அடுக்கில் 3 அப்படிங்கிறத வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்குது, இ பவர் 3t இங்கேயும் ப்ளஸ் அதில் 3 வெளில எடுத்தாச்சு, எஸ் பவர் 3 வெளில எடுத்தாச்சு. அப்போ எஸ் ஸ்கொயர் இருக்குது, எஸ் ஸ்கொயரும் இ பவர் மைனஸ் டியும் இருக்குது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே.